அஸ்ஸலாமு அலைக்கும் ஆச்சி, என்ன பண்ற? இது எங்க வைக்கணும்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உலகமே அழியிற நிலையில இருந்தாலும் உன் கையில ஒரு மரம் இருந்தா அதை நட்டணும். ஒரு மரம் நட்டா அது பறவைகளுக்கும் மனுஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்லியே ஒரு நல்ல செயல். நமது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? என்ன சொல்லுது? மரம் நடுவது ஒரு தொடர்ச்சியான சதக்கா. நம்ம ஒரு மரம் நட்டா அது நம்மளுடைய சதக்கா மரம். மரம் வளர்ந்தா பறவைகளுக்கு வீடு, ஆனா நமக்கு சொர்க்கத்துல வீடு. மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். இஸ்லாம் ஒரு பசுமையான மார்க்கம். நீங்க பூமியை பாதுகாத்தா பூமி நம்மளை பாதுகாக்கும். நம் செய்யற செயல்களால் பூமியும் மகிழும், அல்லாஹ்வும் மகிழ்வார். மரம் ஒரு நிழல் தரும் தோழன், அல்லாஹ் ஒரு நிழல் தரும் சுகம். நம்ம செய்கிற காரியம் சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ் தரும் நன்மை ரொம்ப பெருசு. மரம் நட்டிட்டே போனா என்ன யூஸ் ஹம்சா? நான் நடும் மரம் பேசாது, ஆனா அல்லாவிடம் என் செயலை சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மரம் நடும்போது அல்லாஹ் உங்கள் பேரில் சொர்க்கத்தில் ஒரு நறுமண தோட்டத்தை உருவாக்குவான். அப்படியா? இப்ப புரியுது. நாமளும் மரம் நடலாமா? இறைவன் அருளால் நாங்கள் இன்று இங்கு மரம் நடுகிறோம். இறை அருளால் சொர்க்கத்தில் ஒரு தோட்டம். எங்களுடைய மரம் சொர்க்கத்தில் வளர்கிறது. உங்களுடையது